உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ராஜினாமா பண்ணாங்கல்ல ஒரு 5 பேரு. அவங்க எப்படி உங்க ஆட்சி நீடிச்சுச்சுன்னா, அதே கன்டின்யூ பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ராஜினாமா போட்டு மறுபடியும் நிப்போம்னா, இல்ல இந்த 5 பேருக்கு என்ன அந்த அளவுக்கு என்ன எப்படியும் ஜெயிச்சுப்புடுவோம் அப்படிங்கிற கணக்குல நீங்க ராஜினாமா பண்ணீங்களா என்ன? மக்கள் என்ன முட்டாளா? மக்கள் முட்டாளாங்கிறேன். இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு கட்சி சார்பா நிக்கிறிய. கவர்மெண்ட் காசு இவ்வளோ செலவு பண்ணி எலெக்ஷன் வைக்குது. திடீர்னு ஐயா நாங்கள் ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறிய. சரி ராஜினாமா பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. அடுத்து இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி சார்பாக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க, ஜெயிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ராஜினாமா பண்ணுவீங்களா? மறுபடியும் எல்லாமே இப்படி ராஜினாமா பண்ணிக்கிருந்தா என்ன அது கதை? என்ன கதை? முதல்ல ராஜினாமா பண்ணால் மறுபடியும் நிற்க கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை முதல்ல ஏற்றுங்க. முதல்ல அதை ஏற்றணும். ஜெயிக்கிறிய ஏதோ ராஜினாமா பண்ணுறிய. எதுக்கு அதை செய்கிறிய? பதவியில் இருக்கதும் இல்லாததும் ராஜினாமா பண்ணுறது சட்டத்தில் இடம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் என்ன முட்டாளா? என்ன விவரம் அது? திடீர்னு ஒரு கட்சி சார்பாக நிற்பிய, இன்னும் திடீர்னு ராஜினாமா பண்ணுவிய. உங்கள் கட்சி ஜெயிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிருப்பேன். தோற்றதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணுறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கல்ல உங்கள் தொகுதியில். 5 பேர் நீலே 5 பேர் தொகுதியில் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க யார்? நான் முட்டாளா? அவங்க உங்களை நம்பி தானேங்க ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறதுக்கு இருங்க அருண் இருங்க, நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், இருங்க, மக்களுக்காண்டி முடிவு எடுத்தானே. மக்களுக்காண்டி என்ன முடிவு எடுக்க போறிய? என்ன முடிவு எடுக்க போறிய மக்களுக்காக? நீங்கள் ஒரு எம்எல்ஏ, உங்களுக்கு உண்டான பண்டம் வரப்போது, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க போறிய. ராஜினாமா பண்ணி தான் மறுபடியும் ஜெயிச்சு தான் அந்த மக்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லையே. இப்படி எல்லாரும் கிளம்பிட்டா எல்லாம் இப்போ நீங்கள் இது 5 பேர் ராஜினாமா பண்ணுங்கள், அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் சென்றதுக்கு அப்புறம் இன்னொரு 10 பேர் ராஜினாமா பண்ணட்டேன். இப்படி ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கா தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேலை, மத்திய கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை. தேர்தல் ஆணையத்துக்கு இதான் வேலை. நீங்கள் ராஜினாமா பண்ண, எலெக்ஷன் வைக்க, ராஜினாமா பண்ண, எலெக்ஷன் வைக்க, இதான் வேலை. வேறு பொழப்பு தலைப்பெல்லாம் இல்லை. முதல்ல ராஜினாமா பண்ணாலாம் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. அப்போ தான் இது சரியாக இருக்கும். இது சரிப்பட்டு வராது. இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணால் சரியாக வராது. இது உங்கள் சூழ்நிலைக்காண்டி, உங்கள் இதை காவந்து பண்ணிக்கிறதுக்காண்டி, ஒரு கட்சிக்கு போயிடுறதுக்காண்டி இந்த மாதிரியெல்லாம் பித்தலாட்ட வேலையை பண்ணி திடீர்னு நீங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, பார்த்துங்க. ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. மறுபடியும் எலெக்ஷன்லாம் வச்சும் போது நீங்கள்லாம் ரொம்ப விளைவுகளை சந்திப்பீன்னு நினைக்கிறேன். மறு எலெக்ஷன்லாம் ரொம்ப விளைவுகளை சந்திப்பிய, பார்த்துக்குங்க. நீங்கள் சாதாரணமாக ராஜினாமா பண்ணுறிய, விளைவுகளை சந்திப்பிய, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்க முடியாததுக்குள்ள மக்கள் வச்சுருவாங்க. அதே நல்லா யோசனை பண்ணணும். நினைக்க முடியாததுக்குள்ள மக்கள் வச்சுருவாங்க. எப்போவுமே இருக்கிறது தான் நிரந்தரம். அதை மட்டும் என்றைக்குமே தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.